பெற்றோர்களுக்கு வணக்கம். புனித தலங்கள் என்று ஒன்றுமில்லை, புனித தலங்கள் என்று ஒன்றுமில்லை. அப்படி இருந்தால் பள்ளிக்கூடங்களுக்கு நிகரில்லை. முத்தம் கொடுக்கும் இடங்கள் உதடுகளும் கன்னங்களும் மட்டுமல்ல, பள்ளிக்கு செல்லுகின்ற பாதங்களுக்கும் தான். புத்தகையாவிற்கும் ஜெருசலேமிற்கும் மெக்காவிற்கும் செல்லுகின்ற பாதைகளையும் பயணங்களையும் பாதங்களையும் விட பள்ளிக்குள் செல்லுகின்ற பாதைகளும் பயணங்களும் பாதங்களும் தான் புனிதமானவைகளாகும். பள்ளிக்குள் பணி செய்கின்றவர்களும் பள்ளிக்காக பணி செய்கின்றவர்களும் புனிதர்கள் என்ற பெருமிதத்தோடு இந்த டேனி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய 5வது ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கிற பெற்றோர்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடங்குகிற போது இந்த பள்ளியை கல்லூரியை நிறுவிய 1978 தொடர்ந்து இங்கே இருக்கிற பகுதியில் இருக்கிற கிராமப்புற மக்கள், ஏழை எளிய மக்கள் கல்வி பயில வேண்டும், குறிப்பாக மிகப்பெரிய பணக்காரர்கள் படித்து வேலைக்கு செல்கிற ஆங்கில கல்வி பெற வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய பள்ளியினுடைய நிறுவனர் சேர்மன் அவர்கள் திருமிகு டி பாஸ்கரன் அவர்கள் கல்விப்பணி இங்கே செய்து இந்த ஆண்டு வயது மூப்பின் காரணமாக அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருக்கு நாம் நினைவஞ்சலி செலுத்தினோம். இந்த நிகழ்ச்சி வெளியே மிக சிறப்பாக நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். எதிர்பாராத விதமாக நம்முடைய சேர்மன் அவர்கள் மறைவின் காரணமாக மிக எளிமையாக இந்த இடத்தில் நடத்தப்படுகிறது. அதனால்தான் இங்கே உட்கார்வதற்கு சிரமப்படுகிற பெற்றோர்களுக்கு நான் மிக முக்கிய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வேறு மாதிரியாக திட்டமிட்டிருந்தோம். ஆனாலும் இந்த சூழலில் நம்முடைய நிர்வாகத்தில் இருக்கிற சேர்மன் அம்மாவும் சரி, அவருடைய மகன் திருமிகு டி பாஸ்கரன் சரி, அதுபோல் அவர் மருமகள் டி ஸ்டெல்லா பாய்க்வேஜ் அவர்களும் சரி கேட்டோம். பெற்றோர்கள் விரும்புவார்கள், அல்லது பெற்றோர்களை விட குழந்தைகள் விரும்புவார்கள். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சேர்மனுடைய கனவு. அவருடைய இறப்பு என்பது அதை தடுத்து விடக்கூடாது என்கிற கோரிக்கையை வைத்தோம். அதேபோல் அவர்களும் புரிந்து கொண்டு நீங்கள் எளிமையாக நடத்தி முடியுங்கள் என்று அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த பள்ளி என்பது வன்முறை இல்லாத வகுப்பறையை கொடுக்க வேண்டும், வன்முறை இல்லாத சமூகத்தை கொடுக்க வேண்டும், ஆண் பெண் சமத்துவத்தை கொடுக்க வேண்டும். இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு மனித சமூகத்தை, சமத்துவமான சமூகத்தை இங்கு அளிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் ஏழை பணக்காரர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பணக்காரர்களுக்கு கிடைக்கிற, நகரத்தில் கிடைக்கிற கல்வி என்பது ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு தான் நம்முடைய டேனி மெட்ரிகுலேஷன் பள்ளி என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. நடத்துவதற்கு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த நம்முடைய இன்று நம்மோடு இல்லாமல் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற, நம்மை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிற திருமிகு ஐயா டி பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் சார்பில், நம்முடைய டீச்சர் சார்பில், என் குடும்பத்தின் சார்பில், பெற்றோர்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உள்ளபடியே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லோரும் இதை தயாரித்த பெற்றோர்களுக்கு அனைவரும் கைத்தட்டி ஆர்வாரம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்கள் ஒத்துழைத்தார்கள், ஆசிரியர்கள் அதற்கான பயிற்சியை கொடுத்தார்கள். பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மாணவர்களும் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை, தன்னுடைய திறமைகளை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய நினைவாற்றலை, தன்னுடைய கலை வடிவத்தை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பேசுகிற திறனாக இருந்தாலும் சரி, எழுதுகிற திறனாக இருந்தாலும் சரி, நடிக்கிற திறனாக இருந்தாலும் சரி, மனப்பாட திறனாக இருந்தாலும் சரி, மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிற நம்முடைய மாணவர்கள் வாழ்த்துக்குரியவர்கள், பாராட்டக்கூடியவர்கள். தொடர்ந்து இதுபோன்று உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது மாணவர்கள் மென்மேலும் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக மாற்றும் வாய்ப்பு கொடுத்து பாரு, நானும் சூப்பர் ஸ்டார் என்கிற போன்று இங்கே வாய்ப்பு அளிக்கப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் மிக சிறப்பாக தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மீண்டும் உங்கள் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு இந்த மண்ணின் மைந்தன் திருமிகு விநாயகமூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருந்து மாணவர்கள் பரிசை கொடுத்து இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைத்திருக்கிறார். அவர் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நம்மை போன்று எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இன்று இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிகளுக்கும் அங்கீகாரம் அளிக்கிற இடத்தில், அதை ஆய்வு செய்கிற இடத்தில் இருக்கிறார். அதுபோன்று நம் பிள்ளைகள் வர வேண்டும். அவரை போன்று எப்படி இங்கே இருக்கிற எளிய குடும்பத்தில் பிறந்து, கிராமத்தில் பிறந்து வளர்ந்து படித்து இந்த ஆளாகி வந்திருக்கிறாரோ, அப்படி நம் பிள்ளைகளும் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு. ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிற பெற்றோர்களுக்கு நன்றி, அவருக்கும் நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் பரிசு கொடுத்தார். அதே போன்று இந்த நிகழ்ச்சி இடையில் கொஞ்சம் தடைப்பட்டதால் இன்னும் நடத்த வேண்டிய நிகழ்ச்சியை நடத்தாமல் இருக்கிறோம். குறிப்பாக
துளிர் அறிவியல் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மாணவர்கள். அவர்களுக்கு பரிசும் சர்டிஃபிகேட் சான்றிதழும் இருக்கிறது. இப்போது கொடுக்க முடியாத சூழல் நேரமாகிவிட்டதால் கொடுக்கவில்லை. அதே போன்று ஸ்போர்ட்ஸ் டே நடத்துவதற்காக தயார் செய்திருக்கிறோம். அடுத்த வாரம் ஸ்போர்ட்ஸ் டேவும் அந்த துளிர் மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் பங்கேற்பு சான்றிதழும் அளிப்போம். அது ஒரு நாள் நாங்கள் தனியாக ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் இருக்கிறோம். சேர்த்து நடத்தலாம் நினைத்திருந்தோம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் சென்றுவிட்டது. அது கண்டிப்பாக நடத்துவோம். நான் உங்களிடம் ஒரு 3 ஆண்டுக்கு முன்பாக நான் உத்தரவாதம் கொடுத்தேன். கண்டிப்பாக 3 ஆண்டுக்கு பிறகு இந்த வாய்ப்பு கொடுங்கள், 3 ஆண்டுக்கு பிறகு கண்டிப்பாக பெரிய மாவட்டத்தை நிகழ்த்தி காட்டுகிறேன் என்று உங்களிடம் வாய்ப்பு கேட்டேன். அந்த வாய்ப்பை கொடுத்தீர்கள். அந்த வாய்ப்பை கண்டிப்பாக நம்முடைய ஆசிரியர்களும் பிள்ளைகளும் நாங்களும் பயன்படுத்தியிருக்கிறோம். உள்ளபடியே சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர்களுடைய பங்கேற்பும் பங்களிப்பும் என்பது மகத்தானது, பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று கல்வியிலும் சரி, சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மாணவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். மேலும் மேலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கே இருக்கிற ப்ரொஜெக்ட் இருக்கிறது. இது மாணவர்களுக்கு வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் அறிவியல் தொடர்பான, ஒழுக்கம் தொடர்பான, பெண்களை எவ்வாறு மதிக்க வேண்டும், பெற்றோர் எவ்வாறு மதிக்க வேண்டும், பெற்றோர்களை எப்படி கொண்டாட வேண்டும், எப்படி அறிவு சிறந்து நாம் மிகப்பெரிய ஆளுமைகளாக தலைவர்களாக வர வேண்டும் என்கிற அதுபோன்ற படங்களை போடுவதற்காக, மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காகத்தான் இந்த இடத்துல நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் இங்கே அமைத்திருக்கிறோம். அதுக்கான வாய்ப்பும் நம்ம செய்ய இருக்கிறோம். கணினி வகுப்பு இருந்தாலும் சரி, இந்தி வகுப்பாக இருந்தாலும் சரி, இந்தி மாணவர்கள் நம்முடைய மாணவர்கள் தேர்வு எடுக்கிறார்கள். விரைவில் அவருடைய ரிசல்ட் வரப்போகிறது. பல்துறை சார்ந்த அறிவும் ஆற்றலும் பெற வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பல கிராமத்திலிருந்து பல பெற்றோர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு. உங்களுடைய தம்பியாக, உங்களுடைய சகோதரனாக, உங்களுடைய பிள்ளையாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த பள்ளியை மேன்மேலும் வளர்வதற்கு வாய்ப்பு நீங்கள் தான் கொடுத்தீர்கள். இந்த பள்ளி என்பது வளர்ந்து நிற்பதற்கு நாங்கள் காரணம் அல்ல, பெற்றோர்களாகிய நீங்கள் தான் காரணம். எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தான் காரணம். அதற்கு நம்முடைய பிள்ளைகளுடைய செயல்திறனும், பிள்ளைகளுடைய அறிவாற்றலும், பிள்ளைகளுடைய கற்கும் திறனும் தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. கண்டிப்பாக நம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளை இந்த சமூகம் போற்றுகிற, இந்த உலகம் போற்றுகிற, இந்த நாடு ஆளுகிற பிள்ளைகளாக, நாடாளுமன்றத்தை ஆளுகிற பிள்ளைகளாக, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஆளுகிற பிள்ளைகளாக, மாவட்ட கண்காணிப்பாளர் ஆளுகிற IAS IPS ஆக, மருத்துவர்களாக வருகிற, மிகப்பெரிய எழுத்தாளர்களாக வருகிற, கொண்டாடுகிற பிள்ளைகளாக நம் பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம். அதற்கு ஆசிரியர்களும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பள்ளியும் தயாராக இருக்கிறது. நீங்களும் தயாராக இருக்கின்றீர்கள். கண்டிப்பாக நாம் 3 பேரும் ஒன்றாக சேர்க்கிற போது நாம் கண்ட கனவை விட, நாம் காணாத கனவை விட கண்டிப்பாக பிள்ளைகள் பெறுவார்கள். கல்வி என்னவெல்லாம் செய்யும் என்றால், கல்வி தன்னம்பிக்கை கொடுக்கும். கல்வி என்பது நம்பிக்கை கொடுக்கும். கல்வி என்பது உண்மையை, வரலாற்றை, ஒழுக்கத்தை போதிக்கும். கல்வி என்பது ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை, உயரத்தை கொடுக்கும். அந்த கல்வி பெறுவது மூலமாக கண்டிப்பாக நம்ம தலைமுறை மாறும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த பள்ளியில் உடைய பிள்ளைகளை சேர்த்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை என்பது வீண் போகாது. குறிப்பாக அதற்காக நாங்கள் தொடர்ந்து உழைத்திருக்கிறோம். உங்களுடைய ஆலோசனையை கேட்டிருக்கிறோம். நம்முடைய பேருந்து ஓட்டுகிற ஓட்டுநர்கள் தொடங்கி இங்கே இருக்கிற நம்முடைய ஆண்டிகள் வரையில் ஆசிரியர்களாகிய நாங்களும் சரி, அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பள்ளியை, இந்த பிள்ளைகளை கட்டமைப்பதில், உருவாக்குவதில் மிகப்பெரிய நாங்கள் பணியை செய்து வருகிறோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அவசியமானது. தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நம்முடைய நிர்வாகம் என்பது இப்போது சேர்மன் இல்லாத சூழலில் அவருடைய மகன் அவர்கள் தலைமையேற்க வருகிறார். அவர் நிறைய ஆலோசனைகளை சொல்லுகிறார். நம்முடைய பள்ளி வளாகத்தை சுத்தப்படுத்துவது சரி, ஸ்போர்ட்ஸ் மீட்டு இருக்கிற பிள்ளைகள் அனைவரும் விளையாடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய கிரவுண்டெல்லாம் சரி செய்து அங்கே 100 மீட்டர் ஓட்டம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், இது விளையாடுவதற்கான எல்லா தளங்களையும் உருவாக்குவது. அதே போன்று நம்முடைய பள்ளி வளாகம் முழுக்க கேமரா வைப்பது என்கிற இந்த பல்வேறு ஒரு புதிய முயற்சியை நாம் செய்ய இருக்கிறோம். நம்முடைய கட்டிடங்கள் எல்லாம் வண்ணம் பூசுவது, ஒரு புதிய பொலிவை பூர்கிற அடுத்த ஜூன் மாதத்திலிருந்து இந்த பள்ளி என்பது முன்பை விட பல மடங்கு எண்ணத்திலும் உயரத்திலும் கல்வி கொடுப்பதிலும் வண்ணமயமாக, எண்ணமயமாக கண்டிப்பாக மிளரும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது நம் பிள்ளைகளை உருவாக்குகிற இந்த உலகம் யாரை கொண்டாட வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆசிரியர்கள் தான் கொண்டாட வேண்டும். அனைவரும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்வது போன்று நம் பிள்ளைகளுக்கு எழுத்தையும் ஒழுக்கத்தையும் போதிக்கிற நம்முடைய ஆசிரியர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். எந்த சமூகம் ஆசிரியர்களை மதிக்கிறதோ அந்த சமூகம் விடுதலை பெற்ற சமூகமாக வரும். அந்த சமூகம் ஒழுக்கமுள்ள சமூகமாக வரும். அந்த சமூகம் சமத்துவத்தை கொண்டாடுகிற சமூகமாக வரும்.
அந்த சமூகம் அமைதியான மகிழ்ச்சியான சமூகத்தை கொண்டாடுகிற இந்த உலகத்தை கட்டமைக்கிற சமூகமாக வரும். அந்த அளவிற்கு நம்முடைய பள்ளியை மேலும் உருவாக்கி கொண்டிருக்கிற எந்நேரமும் எந்த நேரத்தில் அழைத்தாலும் சரி, பிள்ளைகளிடம் சரி, நம்முடைய பெற்றோரிடம் சரி, எப்போது வேணாலும் உங்களுக்கு தெரியும். எப்போது நீங்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டாலும் உடனடியாக நம்முடைய ஆசிரியர்கள் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கு, உங்களுடைய சந்தேகங்களுக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு கண்டிப்பாக உதவி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆசிரியர்கள் பாராட்டக்கூடியவர்கள். அவர்கள் உங்கள் சார்பில் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சால்வை அணிவித்து அவ்வளோ மரியாதை செய்யப்படுகிறது. தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்குது. இது முடிஞ்ச பிறகு இடையில் நம்முடைய ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். நம்முடைய ஓட்டுநர்களுக்கு, நம்முடைய ஆயாக்கள், நம்முடைய ஆண்டிகளுக்கு உதவி அவர்களுக்கு சால்வை அறிவித்து விட்ட பிறகு நம் தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நிகழ்ச்சி முடிந்துவிடும்.